யாரெல்லாம் இந்த மீனை பார்த்துருக்கீங்க? இந்த மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு வழியாக போட்டில் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு போய் பார்க்க போயிருந்தேன். கொடுவாலை போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன் இப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டால், போட்டு கவிழ்ந்தாலும் அதில் இருந்து மீன்லாம் கடலில் போகக்கூடாதுன்ட்டு இப்படி கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. என்னென்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் கூட எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. மீன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நானும் அண்ணன் கூட எடுக்க போயிட்டேங்க. கொஞ்சம் மீனும் கொஞ்சம் நண்டும் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுதான் ஏலம் விடுறதுக்காக மீனையும் நண்டையும் தனித்தனியாக பொறுக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் எப்பவுமே ஏலம் விடுறதுக்கு முன்னாடி தனித்தனியாக இவங்களே பொறுக்கி வச்சுருவாங்க. அதில் ஒரு சின்ன வவ்வால் மீனும் இருந்ததுங்க. அதையும் அந்த அன்னக்கூடையிலே போட்டு ஏலம் விடுறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா கடலோரம் வராததுனால இந்த மீனை நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஏலம் விடுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சில ஊரில் வியாபாரிங்க போட்டாண்டே வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்கள் ஊரில் அப்படி இல்லை. ஏலம் விடுறதுக்குன்னு தனி இடம் இருக்காங்க, போயிட்டு தான் ஏலம் விடுவாங்க. எப்போவுமே ஏலம் விடுற இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குங்க. லைனில் நின்று தான் ஏலம் விடுற மாதிரி இருக்கும். 100 போட்டு போக வேண்டிய இடத்துல 10 போட்டு தாங்க கடலுக்கு போனாங்க. மீன் வரத்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஏலம் விடுற இடமே ரொம்ப காலியாக தாங்க இருந்தது. இதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக மீன் கிடச்சா மீனவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க. டீசலுக்கு, டிராக்டருக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு மீதி வர காசு தாங்க இவங்க ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க.